எல்லோருக்கும் வணக்கம். கழுத தேஞ்சு கட்டெரும்பான மாதிரி நம்மளுடைய நிஃப்டியில் கடந்த 4 நாட்களாக மூவ்மெண்ட்டே இல்லை. ஒரு காலத்தில் ஒரே நாளில் லோ லெவல்ல இருந்து 400 பாயிண்ட் 600 பாயிண்ட் ரெக்கவரி ஆனவன் கடந்த வாரங்களில். ஆனால் இப்போ 2-3 நாட்களாக பெருசாக மூவ்மெண்ட் என்பதே இல்லை. இன்னைக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஆட்டோ இண்டெக்ஸ் எவ்வளவோ பரவாயில்ல. எம்என்டம், மாருதி போன்ற பல்வேறு பங்குகள் ஒரு 2% வரைக்கும் ஏறி இருக்கான். அதே மாதிரி ஃபார்மா இண்டெக்ஸ் எடுத்து பார்த்தாலும் 2.5%, 2% எல்லாம் ஏறி அவனு இன்னைக்கு ஓரளவுக்கு பாசிட்டிவா இருக்கக்கூடிய சூழ்நிலையை நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். அதே மாதிரி நிஃப்டி ஹெல்த் கேர் இண்டெக்ஸுமே இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல, 0.78% அப்படின்றது ஏறி இருக்கு. இந்த ஹெல்த் கேர் இண்டெக்ஸுக்கும் ஃபார்மா இண்டெக்ஸும் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ரெண்டுலேயும் ஒரே ஷேர் ரெண்டு இண்டெக்ஸ்லையும் வரும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு அஜந்தா ஃபார்மா அப்படின்றது இந்த நிஃப்டி ஃபார்மா இண்டெக்ஸ்ல இருக்கு அப்படின்னா அது ஹெல்த் கேர் இண்டெக்ஸ்ல இல்ல. ஆனா அதே சமயம் இந்த அபாட் இந்தியா, ஆல்கெம் அப்படின்றதெல்லாம் பார்த்தோம்னு வச்சுங்களேன், அது இங்க இருக்கும். இன்னைக்கு பாவம் நிஃப்டி மீடியா இண்டெக்ஸ் தான் சூன்ய வச்சுட்டாங்க. அதுல பாத்தீங்கன்னா ஹாத்வே எல்லாம் இன்னைக்கு 5% டவுனு. அதுல இந்த ஹாத்வே கேபிள்லாம் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், கடந்த ஒரு வருஷத்துல இல்லாத அளவு 52 வீக் லோல ட்ரேட் ஆயிட்டு இருக்கா. மார்க்கெட் நல்லா இருந்தப்ப 2020-23 பிக்கப் ஆனப்ப 13 ரூபாயிலிருந்து 24 ரூபாயெல்லாம் போனவன் தான். அதே மாதிரி லாபகரமான தன்னுடைய குவார்டர்களாக கடந்த 2 வருஷமா காமிச்சவன் தான். பட் இருந்தாலும் அதுல முதலீட்டாளர்களை பாருங்க, எஃப்ஐஎஸ் தங்களுடைய ஹோல்டிங் பெர்சன்டேஜை குறைச்சிக்கிட்டே வர்றாங்க. அதே மாதிரி டிஏஎஸ் சுத்தமா எக்ஸிட் ஆயிட்டாங்க. கடந்த 4 குவார்டர்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது சுத்தமாவே எக்ஸிட் ஆயிட்டாங்க. இப்போ பூரா பப்ளிக் தான் அதிகமா வாங்கி வச்சிருக்காங்க. ஸோ இன்னைக்கு மீடியா இண்டெக்ஸ் டாப் லூசரா இருக்கு. அதுல முக்கியமாக இந்த ஹாத்வே அடி வெளுத்து விட்டுருக்காங்க. நண்பர்களே, நம்ம ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் பொழுது ஒவ்வொரு செக்டர்லயும் லீடரா இருக்கக்கூடிய பங்குகள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா அவன் ஏதோ ஒரு 3 மாசம் படுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த செக்டர் லீடர் P&L வைஸ் எடுத்து பார்த்தோம்னா ஏம்பர் டாப்ல இருப்பான், சில ஸ்டாக்ஸ் எல்லாம் கீழே இருக்கும். ஆனா அந்த ஸ்டாக்ஸ் கூட பெருசா இறங்கி இருக்காது. மேபி ஏம்பர் பெருசா ஒரு 20-25% இறங்கின மாதிரி காமிச்சுக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அந்த செக்டர் லீடுக்கெல்லாம் தேவை ஒரு வாரம் அல்லது ஒரு 2-3 நாட்கள் தான். இந்த ஏம்பர் பாருங்க, சமீபத்தினுடைய ஹையிலிருந்து பார்க்கும் பொழுது சரியா ஒரு 22% பக்கம் இறங்கி இருந்தான். எத்தனை நாள் ஆச்சு? கிட்டத்தட்ட அக்டோபர் மாசத்துல இருந்து எடுத்துங்க, 3 மாசம் கூட கணக்கு போட்டுங்க. அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 3 months கூட கணக்கு போடுங்க. 3 மாதமாக இறங்கி கொண்டு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வரட்டும், செக்டர் லீடர் ஒரு 20% இறங்கி வரட்டும், எதுக்கு ஒரு அட்டெம்ப்ட் அடிச்சு பார்ப்போம் அப்படின்னு யாராவது உட்காந்து இந்த இடத்துல அட்டெம்ப்ட் அடிச்சிருந்தாங்கன்னா ஒரே மாதங்கள்ல ஆக்சுவலா 3 நாள்ல இந்த பணத்தை கொடுத்துருக்கான். பட் இருந்தாலும் அதனுடைய சப்போர்ட் பில்டப் ஆகிறதுக்காக சில நாட்கள் எடுத்திருக்கு. ஸோ ஒரே மாசத்துல கிட்டத்தட்ட 25% பக்கம் சம்பாரிச்சு கொடுத்துருக்கான். அதுல இன்னைக்கு ஹை வரைக்கும் கணக்கு எடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், பழைய ஹை இல்லாம இன்னைக்கு ஹை வரைக்கும் கணக்கு எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40% சம்பாரிச்சு கொடுத்துருக்கான். எப்படி ஒரு அருமையான அதிசயம் பாருங்க. ஒரு செக்டர் லீடரா இருக்கக்கூடிய ஸ்டாக்ல கணக்கு போட்டு எவனாவது ஒரு 20%, 40% அல்லது ஒரு 60% இறங்குறான்னு ஒவ்வொரு 20, 40, 60 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு மேபி கொஞ்ச நாள் உட்காந்துட்டு இருந்தோம்னா என்னைக்காவது ஒரு நாள் திடீர்னு இப்படி பணத்தை கொடுத்துறானு பாருங்க. 40%ங்க. இப்ப இது என்னை பார்க்காமே இருந்தாங்க, நம்ம நாட்டில் எத்தனையோ பேர் பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க. இந்த ஏம்பர் என்டர்பிரைசஸ் இந்த மாதிரி சமீபத்தினுடைய ஹையிலிருந்து 20% இறங்கி இருக்குன்னு பல பேர் பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க. அது ஏறவும் வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. அது நடக்கவும் செஞ்சிருக்கு. ஸோ நம்மளுடைய முதலீடு ஏதாவது ஒரு செக்டர்ல போடுறோம்னா அந்த செக்டர்னுடைய டாப் லீடர்ல இருக்கும் பொழுது நம்மளுக்கு அதிகமான கான்ஃபிடன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நண்பர்களே, இந்த தாஜ் ஜிவிகே ஹோட்டல்ஸ் அப்படின்ற ஷேர்லாம் தம்மா துண்டு ஷேர், எங்க ஊர் சைடெல்லாம் புலக்கியுண்டு அப்படிம்பாங்க. அதாவது இதனுடைய லாபம் என்பதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், 10 கோடி, 20 கோடி, 30 கோடின்னு தான் ஒரு குவார்டருக்கு லாபம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. ஆனா இவன் பண்ணியிருக்கிற வேலை பாருங்க, கடந்த 2 முறை 50 days இஎம்ஐ கிட்ட வந்திருக்கு. வந்துட்டு 2 தடவை அருமையா ஜம்ப் அடிச்சிருக்கான் பாருங்க. அதாவது நவம்பர் மாசம் ஒரு இடம் 50 days மூவிங் ஆவரேஜ் கிட்ட வந்திருக்கு. அப்போ ஒரு அருமையான ஜம்ப், அற்புதமான ஜம்ப், 300 ரூபாயிலிருந்து 400 ரூபாய் 1.5 மாசத்துக்குள்ள போயிருக்கான். இப்ப சமீபத்தில் மார்க்கெட்டினுடைய வீழ்ச்சியின் போது 340 ரூபாய் வந்தவன் கரெக்டா அந்த 50 days மூவிங் ஆவரேஜ் கிட்ட வச்சுக்கிட்டு ஒரே நாள்ல மறுபடியும் 400 ரூபாய் வந்துட்டான் பாருங்க. ஸோ இன்னைக்கு இந்த தாஜ் ஜிவிகே ஹோட்டல்ஸ் அப்படின்னு ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு சந்தோஷம் வரும். இந்த ஷேர் இல்லாதவங்களுக்கு அவ்வளவு பெரிய சந்தோஷம் என்பது இல்லை.
மேபி எங்களை போன்ற இந்த ஷேர் இல்லாதவங்களுடைய ஸ்டொமக் ஃபயர் உங்களை நாளைக்கு இது பாதிக்குதா இல்லையான்னு தெரியல. எங்கூர் சைடெல்லாம் யாராவது ஸ்டொமக் ஃபயர் போடுறாங்கன்னா தலை இந்த ஏதோ சுற்றி போடுவாங்க. அது மாதிரி இந்த தாஜிவிக்கு ஹோட்டல்காரங்க ஏதாவது பரிகாரம் பண்ணிக்கொள்ளும்படி ஸ்டொமக் ஃபயரால் பாதிக்கப்பட்டவர்கள் கேட்டுக்கொள்கிறோம். நண்பர்களே, இந்த சமயத்தில் ஐபிஓ பல பேர் அப்ளை பண்ணியிருப்பீங்க. அதில் யார் சூப்பரான கிரே மார்க்கெட் ப்ரீமியம் கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த மமதா 100% கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருந்தது. யூனிமெக் அதுவும் 80% அப்படின்ற மாதிரி இருக்கு. இதெல்லாம் அடுத்தடுத்த நாட்களில் லிஸ்ட் ஆகக்கூடியது. அதில் வந்து இந்த ரெண்டு நல்லா இருக்கா. இந்த கராரோ அப்படின்றது என்னால் பார்க்க முடியல. வேறு எது நல்லா இருக்கு அப்படின்னா இந்த டேம் கேபிட்டல் அது ஒரு 50% இருந்தது. செனோரஸ் அப்படின்றது ஒரு 61%. இந்த டிரான்ஸ்ரெயில்னு ஒன்று 37. ஆனால் சில பேர்லாம் சொல்றாங்க பல்வேறு ஐபிஓக்கள் அப்ளை பண்ணியிருக்கோம், 4 ஐபிஓ 3 ஐபிஓ 5 ஐபிஓ ஒன்று கூட கிடைக்கலையே அப்படின்றாங்க. அப்போ எல்லாருமே ஐபிஓக்கள்ல குதிச்சுட்டாங்க போல. ஏகப்பட்ட காம்படிஷன் இப்போ உருவாகுது போல. நண்பர்களே, இந்த பிஎன்சி இன்ஃப்ரா அப்படின்ற ஷேர்ல ஒரு செய்தி இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவன் இன்னைக்கு 7% அப்படின்றது ஏறி இருக்கான். எங்கிருந்து ஏறி இருக்கான்னா அவனுடைய 52 வீக் லோல இருந்து ஏறி இருக்கான். இதுக்கு முன்னாடி ஒரு முறை 350 ரூபாயிலிருந்து 550 ரூபாய் வரான்னு வச்சுங்களேன். அதுக்கப்புறம் சரிவடைஞ்சிருக்கான். ஏன் சரிவடைஞ்சிருக்கான்? அவனுடைய பெர்ஃபார்மன்ஸ்ல ஏதாவது ஓட்டை விழுந்திருக்கு அப்படின்னா ஆமா, ஓட்டை விழுந்திருக்கு. செப்டம்பர் குவார்டர்ல அவனுடைய சேல்ஸும் கம்மியா இருக்கு, ப்ராஃபிட்டும் கம்மியா இருக்கு, இன்னும் லாஸ் மேக்கிங்கா வரல. அப்ப அடுத்து வரக்கூடிய Q4 Q3 ரிசல்ட் இவனை காப்பாத்தி விடுமா? இதுக்கு முன்னாடி எல்லாம் மேல் நோக்கி ஏறி இருக்கான்னா அவனுடைய ரிசல்ட் அவனை தூக்கி விட்டுருக்கு, மார்க்கெட் தூக்கி விட்டுருக்கு. அப்ப இந்த பிஎன்சி இன்ஃப்ரா அடுத்து வரக்கூடிய Q3 ரிசல்ட் என்பது நல்லா கொடுக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இந்த ஷேர்ல வந்து சுவாரஸ்யமா எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இதுல பெரிய அளவுல இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஹோல்டிங் வச்சிருக்காங்க. எஃப்ஐஸ் வந்து பெருசா சேஞ்சே இல்லை. அவங்க பல வருடங்களாக ஓரளவுக்கு கன்சிடரபிளா வச்சிருக்காங்க. டிஐஸ் உடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் வந்து நல்ல வேரியேஷன் ஆயிருக்கு. ஸ்டார்டிங்ல 2021 சமயத்துல 29% வச்சிருக்கிறவங்க இப்ப கொஞ்சம் கம்மியா தான் வச்சிருக்காங்க. சமீப காலமாக இந்த ஷேர்ல வந்து வால்யூம் அப்படின்றது அதிகமாக தான் செஞ்சிருக்கு. பட் இருந்தாலும் ஒன்றும் பெருசா மூவ்மெண்ட் இல்லை. இதுக்கு முன்னாடியும் ஒரு தடவை பெருசா வால்யூம் என்பது நடந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒன்றும் பெருசா மூவ்மெண்ட் இல்லை. சில நாட்களுக்கு முன்னாடி கூட ஒரு மிகப்பெரிய வால்யூம் அப்படின்றது நடந்திருக்கு. அப்பவும் பிரைஸ் பிக்கப் ஆகல 52 வீக் லோல இருந்து. இப்பவும் வால்யூம் அப்படின்றது நடந்திருக்கு. இனிமேலாவது பிரைஸ்க்கு இது பிக்கப் ஆகுதா இல்லையா அப்படின்றது தெரியல. ஆனா என்னுடைய அனுபவம் எல்லாம் Q3 உதவி செய்யணும். ஆனா இந்த பிஎன்சி இன்ஃப்ரா ஏறி வந்தா பெருசா பொதுமக்களுக்கு எதுவும் உதவிகிற மாதிரி தெரியல. பப்ளிக்னுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் 8 தான் இருக்கு. பட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஹோல்டிங் பர்சன்டேஜ் அதிகமா இருக்கு. நண்பர்களே, இந்த அதானி போர்ட் ஷேர் யாராவது வச்சிருக்கீங்களா? அதானி குரூப்லயே இது ஒண்ணுதான் உருப்படி, ஆனா ஏறவே இல்லையே அப்படின்னு பல்வேறு நண்பர்கள் துக்கத்தில் இருந்திருப்பாங்க. கடந்த ஒரு மாசமாக அது பெருசா ஏறவே இல்லை. திடீர்னு இன்னைக்கு என்ன நினைச்சானோ தொடர்ந்து இறங்கி கொண்டே வந்துகிட்டு இருந்த கம்பெனி இன்னைக்கு டபக்குன்னு ஒரு 5% ஏறி இருக்கான். இதனால என்ன ஆகுதுன்னா ஒரு மாச பீரியட்ல கொஞ்சம் மேல் நோக்கி வந்திருக்கான். 6 months பீரியட்ல பார்க்கும்போது இன்னுமே 50% லாஸ்ல தான் இருக்கு. 1 year பீரியட் அப்படின்னு பார்க்கும்போது இன்னுமே 20% பிளஸ்னு இருக்கு அதானி போர்ட்ஸ். நண்பர்களே, ப்ளூ டாட் அப்படின்ற ஷேர்ல என்ன செய்தி அப்படின்னா அதனுடைய ட்ரேடிங் வால்யூம் திடீர்னு பார்த்தா ஒரு மாத கால அளவுல இல்லாதபடிக்கு திடீர்னு மேல வந்திருக்கான். இதுக்கு முன்னாடி அக்டோபர் மாசத்துல ஒரு மிகப்பெரிய ட்ரேடிங் வால்யூம் அப்படின்றது நடந்திருக்கு. அந்த சமயத்துல அதுக்கு முந்தாடி மாசத்துல கூட நடந்திருக்கு. ஆனா அப்ப வந்து நடந்ததுக்கு அப்புறம் பார்த்தோம்னா 8600 ரூபாய் ரேஞ்சில இருந்து அந்த ஷேர் தொடர்ந்து கீழ் நோக்கி தான் வந்து விழுந்திருக்கு. ஒருவேளை அப்ப வித்தவங்க இப்ப வந்து திருப்பி வாங்கிக்கிட்டாங்களா? அதாவது ஷார்ட் செல் பண்ணி, அதாவது கையில ஹோல்டிங் இருக்குன்னு வச்சுங்க, அதை வித்து விட்டுறாங்க. வித்து விட்டதுக்கு அப்புறம் கீழே வந்துருச்சுன்னா மறுபடியும் அதே குரூப் வந்து வாங்கிக்குதா அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. பட் வால்யூம் அந்த சமயத்தில் நடந்திருக்கு. இவ்வளவு பெரிய வால்யூம் அப்படின்றது நடந்து கிட்டத்தட்ட ஒரு 1000-2000 ரூபாய் அந்த ஷேர் இறங்கி தான் வந்திருக்கு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்னைக்கு வந்து வால்யூம் அப்படின்றது இந்த ப்ளூ டாட்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நண்பர்களே, இன்னைக்கு மேலே வந்த பங்குல இந்த ஆர்டி ஃபார்மா லேப்ஸ் அப்படின்ற ஒரு ஷேரும் உண்டு. கிட்டத்தட்ட 8.95% ஏறி இருக்கான். ஆனா இந்த ஷேர்ல என்ன ஒரு நியூஸ் அப்படின்னா 3 வருஷத்துக்கு முன்னாடி இது கடனே இல்லாம இருந்தது. இப்ப 386 கோடி கடன் அப்படின்றது இருக்கு. அப்படின்னா இவங்க கடன் வாங்கி பெருசா லாபம் பண்ணிருக்காங்களா? 3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸை விட இப்ப அதனுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பெருசா ஏறி இருக்குதா அப்படின்ற மாதிரி நம்ம போய் பார்க்கறோம்னு வச்சுங்களேன். 3 வருடங்களுக்கு முன்னாடி இதெல்லாம் 120 கோடி 190 கோடி தான் லாபம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கா. இப்ப பார்க்கும்போது ட்ரெயிலிங் 12 months 228 கோடின்னு காட்டுது. ஸோ வாங்கின கடனுக்கு அதுல ஏதோ ஒரு பிரயோஜனம் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இந்த ஆர்டி ஃபார்மா லேப்ஸ் அப்படின்ற ஷேர் சமீபத்தினுடைய வீழ்ச்சியின் போது வீழ்ச்சி அடையவே இல்லை. ஏன்னா ஒரு நங்கூரம் மாதிரி
இந்த 550 ரூபா அப்படின்ற ஒரு சப்போர்ட் கடந்த மே மாசத்துல இருந்து அதுக்கு உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கு. அது இன்னும் உடைக்கவே இல்லை. இப்போ கூட சமீபத்தில் 4 நாளைக்கு முன்னாடி ஒரு 564 ரூபா வந்தவன் இப்போ 632 ரூபாயில ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இவனுடைய பழைய ஹையை போய் தொடுமா, 700 தொடுமா அப்படின்றதான் இப்போ ஒரு சுவாரஸ்யமான கேள்வியா இந்த ஆர்த்தி ஃபார்மா லேப்ல போய்கிட்டு இருக்கு. ஒரு காலத்துல பேங்க் ஷேர்ஸ் எல்லாம் நம்மள பயமுறுத்துற மாதிரி மேல் நோக்கி ஏறி வந்துகிட்டு இருந்தான். இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் பேங்கோட ஒரு காலத்துல என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா 2023 எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. 2023 நியூ இயர்லாம் கொண்டாடிட்டு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா அவன் 40 ரூபாயிலிருந்து 140 ரூபா போனான். எல்லாரும் பயந்துட்டாங்க. அதுக்கப்புறம் கடந்த 1.25 வருஷமாக இறங்கிக்கிட்டு தான் இருக்கு. இப்ப மறுபடியும் அடுத்த வாரம் கொண்டாட்டங்களுக்கு போறோம். நியூ இயர் கொண்டாட்டங்களுக்கு போகும் பொழுது இது கொண்டாட்டங்கள் முடிஞ்சு வந்து பார்க்கும் பொழுது ஒரு 130 ரூபாயாவது போகுமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு வந்திருக்கு. தற்சமயத்துக்கு இந்த பேங்க் பங்குகளை என்ன பண்ணியிருக்கானுங்கன்னா அவங்களுடைய வீழ்ச்சியை நிறுத்தியிருக்கா. அதே சமயம் வளர்ச்சி என்பது வரல. வளர்ச்சி வரணும்னா அடுத்து வரக்கூடிய Q3 ரிசல்ட்ஸ் எல்லாம் பேங்க் சூப்பரா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கணும். பண்ணலினா அப்புறம் என்ன பண்ண போறான்னு தெரியல. தற்சமயத்துக்கு வீழ்ச்சியை நிறுத்தியிருக்கானுங்க. ஸோ வீழ்ச்சியை நிறுத்தி இருக்கக்கூடிய இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் பேங்க் அப்படின்னு ஒரு 4-5 நாள் போய் அடுத்த மாசத்துல ஏதாவது ஒரு பிசினஸ் அப்டேட் கொடுக்கும் பொழுதோ அல்லது Q3 ரிசல்ட் கொடுக்கும் பொழுதோ டக்குன்னு ஒரு 20-30% அப்படி ஏற்றி விட்டாக்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். நண்பர்களே, ஒரு 3 பெரிய ஆளுக அதை பற்றிய செய்தி பார்க்க போறோம். இந்த டிமார்ட்டும் வந்து நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு லார்ஜ் கேப் தான். பிபிசிஎல் அதே மாதிரி பெரிய லார்ஜ் கேப் கம்பெனி தான். NHPCயும் ஒரு லார்ஜ் கேப் கம்பெனி தான். இவங்கெல்லாம் கீழிருந்து மேலே வருவாங்களா அப்படின்ற மாதிரி அந்தந்த இன்வெஸ்டர்ஸ் ஆண்டவனை வேண்டி கேட்டுக்கொள்கிறார்கள். இந்த அவன்யூ சூப்பர் மார்ட்டை பொறுத்த வரைக்கும் அவன் 2023 லெவல்ல அப்படியே அவனு நிறுத்தி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான், ஏறதா வேண்டாமான்னு. இதுக்கு முன்னாடியில இந்த மாதிரி வேடிக்கை பார்த்துக்கிட்டு கொஞ்சம் ஏறின பாயதான். இந்த முறையும் அதே மாதிரி ஏதாவது வேடிக்கை பார்த்துக்கிட்டு ஒரு வருஷம் அல்லது 2 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது பழையபடி ஒரு 5600 வருவானா. இங்க பாருங்களேன், எப்படி தப்பிச்சு ஓடுறக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கான்னு பாருங்களேன். யாராவது ஒருத்தர் 2021 வாங்கியிருந்தாங்கன்னா மேபி இங்க ஏவரேஜ் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுங்க. நம்மளுக்கு எதுக்குப்பா பம்பு, அவன் 1.5 வருஷம் கழிச்சு கிட்டத்தட்ட அவனுடைய பழைய டாப் வந்திருக்கான், எங்காவது டபுள் டாப் இது போட்டு கீழே இறங்கிடுவானோன்னு நினைச்சு இங்க வாங்கினதையும் எதுக்கும் பாதி லாபத்துல வித்து விட்டு இருந்தாக்கா ஒரே மாசத்துக்குள்ள கிரேட் எஸ்கேப் 5500 ரேஞ்சில இருந்து இப்போ 3500. ஸோ இந்த பங்கு ஏதாவது பாட்டம் ரேஞ்சில இருந்து மேல் நோக்கி வருமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு வந்திருக்கு. அதே மாதிரி தான் இந்த NHPC அப்படின்ற ஷேர். இவனு நல்லா இருந்த காலத்துல மிக அருமையாக 110 ரூபாயெல்லாம் வந்தான். 3 முறை வந்தான். ஒரு இடம் மிஸ்டேக் பண்ணோம், சரி இந்த காப்பாத்தி விட்டுக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சில மாதங்கள் கழிச்சு வந்திருக்கான். அப்பவும் நம்ம வந்து இல்ல நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் எங்காவது ஒருவேளை உட்காந்துக்கிட்டு இருந்தாக்க மறுபடியும் கீழே இறங்கியிருப்பான். அப்புறமும் இன்னொரு முறை வந்து சரி போனா போகுது, இன்னொரு இடம் நான் உனக்கு வாய்ப்பு தர்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்போ ஒருவேளை எஸ்கேப் ஆகாம இருந்திருந்தா 120 ரூபா பங்கு இப்ப 82 ரூபாயில ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. எனிவே லாங் டேர்ம்ல இதெல்லாம் ஒரு பெரிய பிளக்சுவேஷன் கிடையாது. ஷார்ட் டேர்ம்ல ட்ரேட் பண்றவங்க தான் இப்படி வருத்தப்படணும். எதிர்காலத்தில் இது என்ன ஆகுது அப்படின்றத பொறுத்து இருந்தா பார்க்கணும். தற்போதைக்கு இவனும் ஒரு 2-3 மாதங்களாக தன்னுடைய இறக்கத்தை நிறுத்தி வச்சிருக்கான். நான் நினைக்கிறேன் எல்லாமே Q3 ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்றானுங்க. அந்த Q3 ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாம் நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. BPCL ஷேர் அதே மாதிரி தான் சமீபத்தில் லோல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. திரும்பி மேல் நோக்கி ஏறி வந்தா ரொம்ப மகிழ்ச்சி. கிட்டத்தட்ட பார்க்கும் பொழுது சமீபத்தினுடைய ஹைலிருந்து 20% கீழே இறங்கி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பாவம் அந்த ஏம்பர் அப்படின்ற ஷேர் மாதிரி கீழிருந்து 40% ஏறி வந்த மாதிரி இவனும் மேல் நோக்கி ஏறி வந்துச்சுன்னா மகிழ்ச்சி தான். ஆனா யாருக்குமே நம்பிக்கை இருக்காது. ஏம்பர் ஏறி வந்துட்டான் தம்பி, இந்த BPCL எல்லாம் அந்த மாதிரி ஒரு 15 நாளுக்குள்ள 40% ஏறி வருவானா அப்படின்ற மாதிரி தான் யோசிப்பாங்க. நண்பர்களே, சமீபத்தில் இந்த IPO ஷேர்களுடைய வேலையே கண்டமேனிக்கு மேலே போறதும் கண்டமேனிக்கு கீழே வர்றதும் தான். இந்த நிவா பூபா அப்படின்றது ரீசெண்ட் IPO வந்த ஷேர். அவன் திடீர்னு ஏதோ ஒரு இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு நியூஸ் வந்துச்சு. அந்த நியூஸ் வந்ததான் தாமதம். அவன் பாட்டுக்கு டபக்குன்னு ஒரு 70 ரூபா ரேஞ்சில இருந்து 108 ரூபா, எதுக்கு அப்படி ஒரு நம்பர் போனான்னு தெரியல, 108 ரூபா போனா. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு 15 நாள்ல பழையபடி அடிவாரத்துக்கே வந்துட்டான். எதுக்குடா மலை ஏறின, எதுக்குடா மலை இறங்கின அப்படின்றது தெரியல. அப்ப மறுபடியும் இந்த 80 ரூபா ரேஞ்சில இருந்து மேல் நோக்கி 108 வருவானா, இப்படி ஒரு 2 முறை போயிட்டு வருவானா அப்படின்ற ஒரு கேள்வி ஷேர் மார்க்கெட்ல வந்திருக்கு. சரிங்க நண்பர்களே, எப்படியோ இடையில ஒரு நாள் லீவ் கொடுத்து நம்மளுடைய நிப்டினுடைய ஓட்டம் தடப்பட்டு போச்சு. அதுவும் இல்லாமல் FI டேஸும் ஒன்றும் பெருசாக இல்லை.
அதனால இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்தால் எனக்கு மகிழ்ச்சி தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.